This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். வணக்கம். குரல் மீடியாவின் இன்றைய சிறப்பு தொகுப்பில் பிரான்சில் கடந்த சில வாரங்களாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் கடுமையாக உயர்ந்து வருவது வாகன ஓட்டிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்சில் வாகன ஓட்டிகள் தற்போது கடும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர். கடந்த சில வாரங்களாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் கணிசமாக உயர்ந்துள்ளன. இந்த உயர்வு பல குடும்பங்களின் மாத செலவுகளை பெரிதும் பாதித்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் மத்திய கிழக்கில் நடைபெறும் போர் மற்றும் பதற்றமான சூழல் ஆகும். மத்திய கிழக்கு உலகின் பெரும்பாலான கச்சா எண்ணெய் விநியோகத்தை நம்பியுள்ளது. அங்கு ஏற்படும் போர் அல்லது பதற்றம் உலக சந்தையில் எண்ணெய் விலையை உடனடியாக பாதிக்கும். கப்பல் போக்குவரத்து பாதைகள் மாற்றப்படுவது, காப்பீட்டு செலவுகள் அதிகரிப்பது, சில உற்பத்தி நாடுகள் ஏற்றுமதியை குறைப்பது போன்ற காரணங்களால் சர்வதேச எண்ணெய் விலை உயர்கிறது. இந்த உயர்வு ஐரோப்பாவுக்கும் குறிப்பாக இறக்குமதியை அதிகம் சார்ந்துள்ள பிரான்சுக்கும் விரைவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் பெட்ரோல் விலை லிட்டருக்கு சுமார் 0.26 யூரோவும், டீசல் விலை லிட்டருக்கு கிட்டத்தட்ட 0.50 யூரோவும் அதிகரித்துள்ளது. யூரோவின் மதிப்பு டாலருக்கு எதிராக சரிவடைந்ததும், குளிர்கால வெப்பம் மற்றும் பயண தேவை அதிகரித்ததும் இந்த உயர்வை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளன. மார்ச் 27 வெள்ளிக்கிழமை அன்று பிரான்ஸ் அரசின் உண்மையான நேர தரவுகளின்படி SP95 பெட்ரோல் லிட்டருக்கு சராசரியாக 1.986 யூரோவாகவும், டீசல் 2.221 யூரோவாகவும் இருந்தது. ஒரு சாதாரண கார் 50 லிட்டர் திறன் கொண்ட தொட்டியை நிரப்பும் போது ஒரு மாதத்துக்கு முன்பை விட பெட்ரோலுக்கு சுமார் 13 யூரோவும், டீசலுக்கு 25 யூரோவும் அதிகம் செலவாகிறது. இதனிடையே எரிபொருள் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து லாரி ஓட்டுநர்கள் சங்கம் விரைவில் சாலை மறியல் போராட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளது. இது உணவு மற்றும் பொருட்கள் விலையையும் பாதிக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் டோட்டல் எனர்ஜீஸின் விலை கட்டுப்பாடு மார்ச் 31 முடிவடைகிறது. அதன் பிறகு அரசு பெரிய அளவில் மானியங்கள் அளிக்காவிட்டால் அல்லது நிறுவனம் நீட்டிக்காவிட்டால் ஏப்ரல் முதல் வாரத்தில் விலை மீண்டும் உயரும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. மத்திய கிழக்கு பதற்றம் தொடர்ந்தால் அடுத்த 2 மாதங்களில் லிட்டருக்கு 10 முதல் 20 சென்டிம் வரை மேலும் உயரலாம் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த சூழல் 2018 தொடக்கம் 2019 ஆண்டு நடைபெற்ற ஜிலேஜான் போராட்டத்தை நினைவூட்டுகிறது. எனவே அரசு குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு எரிபொருள் வரியை குறைப்பது அல்லது மின்சார வாகனங்களுக்கு ஊக்குவிப்பு போன்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அழுத்தம் அதிகரித்துள்ளது. ஆனால் நிதி நிலைமை சிக்கலானதால் பெரிய உதவிகள் வருவது கடினம். தற்போது லாரி ஓட்டுநர்களின் போராட்டம் சாலை போக்குவரத்தை பாதித்தால் உள்ளூர் அளவில் பற்றாக்குறை ஏற்படவும் விலை மேலும் உயரவும் வாய்ப்பு உள்ளது. இந்த சூழலில் தற்போது வாகன ஓட்டிகளுக்கு சில அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது. நீண்ட பயணங்கள் அல்லது தினசரி பயணங்களுக்கு அதிக செலவை கணக்கில் கொண்டு பயணங்களை திட்டமிடுதல், சூப்பர் மார்க்கெட் நிலையங்களில் எரிபொருள் நிரப்புதல், பயணங்களை இணைத்து செல்லுதல் மற்றும் சாத்தியமான இடங்களில் கார் பகிர்வு அல்லது பொது போக்குவரத்தை பயன்படுத்தவும் அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன. இறுதியாக இந்த சம்பவம் ஐரோப்பா எண்ணெய் இறக்குமதியை எவ்வளவு சார்ந்துள்ளது என்பதையும் உலக எரிசக்தி சந்தையின் பலவீனத்தையும் மீண்டும் நினைவூட்டுகிறது. மாற்று எரிசக்திகள் பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் வரை மற்றும் மத்திய கிழக்கில் அமைதி திரும்பும் வரை பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் வாகன ஓட்டிகள் இத்தகைய திடீர் விலை உயர்வுகளை தொடர்ந்து எதிர்கொள்ள நேரிடும். பிரான்ஸ் அரசை பொறுத்தவரை அடுத்த சில வாரங்கள் முக்கியமானதாக காணப்படுகிறது. இந்நிலையில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமா, எண்ணெய் சந்தை அமைதியடையுமா என்ற கேள்விகளுக்கு பதிலாக தற்போதைய சூழலில் அதற்கான சாத்தியங்கள் குறைவாகவே உள்ளன. மேலும் இந்த சூழல் சரியாவதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சில் நிலவும் இந்த எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் விலை ஏற்றம் வரும் நாட்களில் எவ்வாறு செல்லும் என்பதை குறித்து உங்களின் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது குரல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.